ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரவெனும் ராகு ஐயனை போற்றி, கரவாது அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி, ஆக அருள்புரி அனைத்திலும் வெற்றி. ராகுக்கணியே ரம்மியா போற்றி, கேதுத்தேவே கீர்த்தி திருவே, பாதம் போற்றி பாபம் தீர்ப்பாய், வாதம் வம்பு வழக்குகளின்றி கேதுத்தேவே கேண்மையாய் ரட்சி. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி மூலமாக பார்க்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற 26/4/2025 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சி. அதாவது ராகு பகவான் மீனம் ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார். அது சமயம் நமது 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். முதல்ல ராகு கேதுக்கள் அப்படின்னா யார், அவங்களுடைய வேலை என்ன, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ராகு கேது அப்படிங்கிறவங்க நவகிரகத்திலே லிஸ்ட்லேயே முதல்ல இல்லாமல் தான் இருந்தது. முதல்ல 7 கிரகங்கள் தான் இருந்தது. சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி வரைக்கும் தான் இருந்தது. இந்த ராகு கேதுக்கள் இடையில சேர்த்தப்பட்டது. சிவபெருமான் பார்க்கடலை கடையும் பொழுது அமிர்தமும் விஷமும் வருது. முதல்ல விஷத்தை சிவபெருமான் குடிச்சிடுறார். ரெண்டாவது கடையும் பொழுது வரக்கூடிய அமிர்தத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிடணும்னு இந்த அசுரர் குலத்திலிருந்து தேவர்கள் கூட்டத்துக்குள்ளே மறைஞ்சிக்கிறாங்க இந்த 2 பேரும். அதாவது தேவர்களாக கலந்து இந்த அமிர்தத்தை எடுத்துன்னு போய் நம்ம வச்சுக்கணும், தேவர்கள் எல்லாமே அமிர்தத்தை குடிச்சிட்டா சாகாத வரம் வாங்கிக்கலாம் இப்படிங்கிற ஒரு பேராசைகளை இவங்க 2 பேர் அனுப்புகிறாங்க. இவங்க 2 பேரும் இந்த தேவர்களோடு கலந்து உட்காண்டிருக்கும் பொழுது இதை சந்திர பகவான் கண்டுபிடிச்சிட்றார். கண்டுபிடிச்சி சிவபெருமான் கிட்ட முறையிடும் பொழுது சிவபெருமான் இவங்களை சபிச்சிட்றார். என்னென்னா, நவகிரகங்களோடு ஐக்கியமாகி நிற்கொண்டிருக்க அசுரர்களாக இருந்து விஷம் வந்தால் விஷத்தை குடிச்சிடக்கூடாதுங்கிற பயத்தில் தான் இங்கே வந்த, அதனால் உங்கள் 2 பேருக்குமே விஷசரீரமாக மாற்றுறேன் அப்படின்ட்டு ஒருவருக்கு பாம்புவனுடைய உடலாகவும் இன்னொருவருக்கு பாம்புவனுடைய தலையாகவும் மாற்றி தனித்தனியாக வித்தியாசப்படுத்திடுறார். பார்த்தா தெரிகிற மாதிரி இருக்கும் நீங்கள் 2 பேருமே. இப்போ தெரியாத மாதிரி ஒழிஞ்சினதுனால தெரிகிற மாதிரி பண்ணுறேன், அதை விஷத்துக்கு பயந்து வந்ததுனால விஷக்கிரகங்களாக மாறுங்க அப்படின்னு தான் ராகு கேதுகளுக்கு இந்த சர்ப்ப வடிவத்தை கொடுக்குறார். ராகு அப்படின்னால் உடல் வடிவம் பாம்பு, கேது அப்படின்னால் தலை வடிவம் பாம்பு. நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்படி வரத்தை வாங்கின்னு அவங்க சரி வந்துட்டீங்க, இங்கே இந்த கிரகங்களோட கிரகங்களா 8வது கிரகம் 9வது கிரகமாக இருங்க, உங்களுக்கு சொந்த வீடுங்கிறது கிடையாது. இந்த ராசிகளில் 12 ராசிகளுக்கு உங்களுக்கு வீடு கிடையாது, ஆட்சியெல்லாம் கிடையாது, உங்களுக்கு உச்சம் கிடையாது. நீங்கள் இருக்கலாம், ஆனால் சாயா கிரகம், நிழல் கிரகம். சாயானா நிழல். சமஸ்கிருதத்தில் ஒரு பேருக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. சாயா அப்படின்னா நிழல்னு அர்த்தம், சாயான்னா கிளை, பிரான்ச் அப்படிங்கிறது அர்த்தம். நிறைய அர்த்தங்கள் வரும். சூரியனுடைய மனைவி பேர் சாயா தேவி, அது ஒரு பேர். சனீஸ்வரனுடைய அம்மா, சூரியனுடைய புத்திரன் தான் சனி பகவான். இப்போ இது சாயா அப்படின்னு அழுத்தி சொல்லணும், CHAYA, அப்போது நிழல் அப்படின்னு குறிக்கும். அப்போது அந்த நிழல் கிரகம்னா மறைவாக இருந்து எல்லா காரியத்தையும் பண்ணுறது, நல்லது பண்ணாது. ராகு யோகக்காரகன், கேது மோட்சக்காரகன் வாக்கியம். அப்படி இருந்தாலும் அவங்கவங்க சொந்த ஜாதகத்தில் அவங்கவுங்க எங்கே இருக்காங்களோ அப்போ அதை வச்சு தான் அவங்களுக்கு பலன் சொல்ல முடியும். இந்த கோச்சார ரீதியில் நான் சொன்னாலுமே இந்த கோச்சார ரீதி தான் இப்போ பார்க்குறோம். கோ அப்படின்னா கிரகங்கள், சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல், நகருதல், மூவாகிறது. அப்போ இந்த 9 கிரகங்களும் எங்கெங்கே நகருது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அதில் சூரியன் 1 மாத காலம் ஒரு ராசியிலும், சந்திரன் 2.5 நாள் ஒரு ராசியிலும், செவ்வாய், புதன், சுக்கிரன் 1.5 மாதம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. அப்புறம் அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. அதிகப்படியாக சனி பகவான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்குறார், அப்புறம் அடுத்த ராசிக்கு போகிறார். அதுக்கப்புறம் அதிகமானதுன்னு பார்த்தா இந்த ராகு கேது தான் 1.5 வருஷம். எதற்காக சொல்கிறேன்னா, இந்த 1.5 வருஷம் இந்த ராகுவும் கேதுவும் எந்த ராசிக்குள்ளே உட்காந்துருக்காங்களோ அது அவங்களுக்கு சொந்த வீடு. அவங்க எப்போ அந்த கோச்சார ரீதியை எந்த இடத்துல இருக்காங்களோ அது அவங்களுக்கு சொந்த வீடாக அமையுது. அப்படி பார்க்கும் பொழுது ராகு பகவான் இப்போது இன்னும் 1.5 வருஷத்துக்கு கும்ப ராசி சொந்த வீடு, கேது பகவானுக்கு இன்னும் 1.5 வருஷம் சிம்ம ராசி சொந்த வீடு. இதுதான் அவங்களுக்கு ஓன் ஹவுஸ். அப்படி இருக்கும் பொழுது இவங்க 2 பேரும் ஆன்டி கிளாக் வைஸ், மற்ற கிரகங்கள்லாம் வரிசையாக வரும். 1, 2, 3, 4ன்னு நம்ம வரிசையாக வர்ற மாதிரி மற்ற கிரகங்கள் வரும். இந்த ராகுவும் கேதுவும் என்ன வரும், ரிவேர்ஸில் போகும். 10, 9, 8, 7, 6 அப்படி போகும். அதனால் இப்போ மீனத்திலேருந்து மேஷத்துக்கு போகாமல் மீனத்திலேருந்து கும்பத்துக்கு வர்றார்.
கன்னியிலிருந்து துலாத்துக்கு வராமல் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு அப்படி பேக். அதனால தான் நவகிரகத்தை நம்ம சுற்றி கும்பிடும் போதும், அதாவது 9 ரவுண்டில் 7 ரவுண்டு கிளாக் வைஸாக பிரதட்சணமாகவும் அடுத்த 2 ரவுண்டு அப்பிரதட்சணமாகவும் சுற்றுவோம். அதுதான் சாஸ்திரம். என்ன இப்படி சுற்றுறீங்கன்னு கேட்பாங்க சில பேர். ராகு கேதுக்களுக்கு போய் சேரணும்னா அது அப்படி தான் சுற்றணும். அப்பேற்பட்ட இந்த ராகு கேதுக்கள் நன்மையை தரும்னு எதிர்பார்க்க முடியாது. பொதுவாகவே சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்துக்கு ராகு நன்மையை செய்தால் ஒரு ராசிக்கு கேது கெடுதலை செய்வார். கேது நன்மையை செய்தால் ராகு நல்லது பண்ணுவார். ஏன்னா சமசப்தம் 2 பேர் ஆப்போசிட், பார்த்துக்க மாட்டாங்க. இவர் ஒரு 1ஆம் இடத்துலேருந்து அவர் 7ஆம் இடத்துல இருப்பார். இவன் கெட்டது பண்ணால் அவன் நல்லது பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு கெடுதலை செய்யக்கூடியது. அப்படி இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது இதில் என்ன நன்மை தீமைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத இந்த புலிப்பாணி சித்தர் 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறது. இதில் நன்மையும் வரலாம் தீமையும் வரலாம். நான் சொல்லலாம், என்னுடைய சொந்த கருத்து அப்படிங்கிறது கிடையாது. ஜோதிட அரிச்சுவடி, ஜோதிட நூல்கள், ஜோதிட களஞ்சியம், இந்த மாதிரி பலவிதமான நூல்கள்லேருந்து எடுத்து தான் இந்த பலன்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் தப்பாக கமெண்ட் போட்டாலும் உங்களுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இருக்கிறது தான் சொல்ல முடியும். உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கெட்டதாக இருக்கிறத நல்லதாக மாற்றி நிறையா சேனல் அப்படிலாம் சொல்லுவாங்க. கமெண்ட் நல்லா வரணுங்கிறக்க எனக்கு தேவையில்லை. என்ன இருக்கோ அதை அப்படி சொல்லணும். அப்போ தான் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்க முடியும். இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வரப்போகுது, நம்ம இதில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு தானே இந்த பதிவே போடுறது. ஆஹா ஓஹோன்னு சில பேர் மேஷராசி எடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சனி 11ஆம் இடத்துல இவெல்லாம் நல்லா இருந்தார். இப்போ 12க்கு விரயத்துக்கு போயிட்டார். குரு 3க்கு போயிட்டார். ராகு மட்டும்தான் 11 நல்லா இருக்கார். கேதுவும் சரியில்லை. சூப்பராக இருக்குது, ஓஹோன்னு இருக்க போகிறீங்க, அட்டகாசமாக இருக்க போகிறீங்க ஒருத்தர் போட்டிருக்காங்க. எப்படி அது நல்லா இருக்குன்னு தெரியல. அந்த மாதிரி வீண் புகழ்ச்சிக்காகவும் உங்களை பெருமைப்படுத்துறதுக்காகவும் ஒரு பதிவை போடுறதுங்கிறது இந்த எங்கள் சேனலில் பண்ண மாட்டோம். என்ன இருக்கோ அதை நாங்கள் கரெக்டாக சொல்லுவோம். அதைப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இப்போது இந்த இடத்துல ராகுகேது பயிற்சிங்கிற ஒரு நல்ல பலாபலன்களை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். அதனால் நமது நேயர்கள் இதை பார்த்துட்டு, இது மட்டும் பத்தாது, இதில் கோச்சார பலன்கள் தான் இது போக அவரவர்கள் சொந்த ஜாதகமும் பார்த்து இந்த ராகுகேது பயிற்சியினுடைய முழு பலாபலன்களையும் தெரிஞ்சுன்னு அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய இந்த 1.5 வருஷத்தில் இந்த ராகுகேது பயிற்சியினால் தங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து விலகி நல்லபடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வருகிற 26/4/2025 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய ராகுகேது பயிற்சி. ராகுகேது பயிற்சி அப்படின்னால் ராகு பகவானும் கேது பகவானும் 1.5 வருஷம் ஒரு ராசியில் தங்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு ஆன்டி கிளாக் வைஸாக போவாங்க. வரிசையாக ரவுண்டாக வரமாட்டாங்க, அப்பிரதட்சணமாக போவாங்க. பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ராகு பகவான் மீனம் ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் போகிறார். அப்படி போகும் பொழுது இந்த ராகுகேது பயிற்சி நமக்கு துலா ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம். இந்த துளாராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் ராகு பகவான் இவ்வளோ நாளாக உங்களுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்தார். இப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார். ராகு நல்லதில் இருந்தார், இப்போ வர்றது சரியில்லை. கேது சரியில்லாமல் இருந்தால் வர்றது நல்லாயிருக்கும். அது ரெண்டுமே ஆப்போசிட், நேருக்கு நேர் எதிரும் புதிரும் தான் இருக்கும். இது நல்லது பண்ணால் அது நல்லது பண்ணாது, அது நல்லது பண்ணால் இது நல்லது பண்ணாது. ஏதோ ஒரு கிரகம் கெட்டது பண்ணித்தான் ஆகும். இல்லைன்னா ரெண்டும் சேர்ந்து ஒரு ராசி கெட்டதை பண்ணும், ரெண்டும் சேர்ந்து ஒரு ராசிக்கு நல்லது பண்ணுறங்கிறது அரிது. அப்போது இந்த மாதிரி ஒரு ராகுகேது பயிற்சி, இப்போ குரு பயிற்சி ஓகே, சனி பயிற்சியும் கூட ஓரளவு. இந்த ராகுகேது அப்படிங்கிறது நீச்ச கிரகங்கள். இதனுடைய பயிற்சிகள் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம கேர்ஃபுல்லாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா ராகுகேதுக்களை வச்சு தான் சில முக்கியமான முடிவுகள் இருக்கும் எடுக்க முடியும். ராகு யோகக்காரகன், கேது மோட்சக்காரகன். இப்போ இதில் சரியில்லை அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், அதற்கு வேறு என்ன வழிங்கிறத பார்க்கணும். அதை சொல்கிறேன். இதனுடைய பயிற்சி, ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இது நன்மையும் வரலாம் தீமையும் வரலாம். நான் சொல்லலை, என்னால் எப்படி சொல்கிறாருன்னு சொல்லி தப்பான கமெண்ட் போட்டாலும் பரவாயில்ல. என்ன இருக்குதோ அதை நான் சொல்லித்தான் ஆகணும். அப்போ தான் நீங்கள் அதிலேருந்து உங்களை காப்பாற்றிக்க முடியும், எச்சரிக்கையாக இருக்க முடியும். அதனால் இந்த ராகு அப்படிங்கிறவர் துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வருவதனால கெட்டது தான் நடக்கும். பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வீக சொத்துக்கள், தாயார் தகப்பனார் வாரிசுகள், இந்த மாதிரி இடங்களில் கை வைப்பார், தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பார். அப்போ எடுத்தோடனே என்ன போட்டிருக்கார் சித்தர், பொருள் நாசத்தை ஏற்படுத்துகிறார். இருக்கக்கூடிய பொருள், சேர்த்தி வச்ச பொருள் அப்படிங்கிறது அதை அழிச்சிருவார். சேமிப்பு கரையும்,
நம்மளுடைய பொருள்கள் அப்படிங்கிறதும் நம்மளை விட்டு கைவிட்டு போகும், திருட்டு போகும், அழிஞ்சு போகும் அப்படின்லாம் எடுத்துக்கலாம். ராகு பயிற்சி மட்டும் சொல்கிறேன். புத்திர விரோதம், நான் தான் சொன்னேன், வாரிசுகள், நம்மளுடைய வாரிசுகளோட பகை, விரோதம், சண்டை சச்சரவுகள், நம்மளுடைய வாரிசு நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க, தேவையில்லாத விரோதங்கள், பகை ஏற்படும், நம்ம குழந்தைகள் மூலமாக பிரச்சனை, இந்த மாதிரிலாம் ஏற்படுத்துவார். புத்திர விரோதம், அரசாங்க பகை, ராஜாக்கள் மூலம், பிரபுக்கள் மூலம் பகை, அதான் அரசாங்க கவர்மெண்ட் மூலமாக டைரெக்டாக நம்ம அரசாங்கம் தான் நேரடியாக ராஜாட்ட போய் பகைச்சிக்கிறது இல்லை. அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பெரிய அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட நம்ம தேவையில்லாத கெட்ட பேர், சிம்பிளாக நமக்கு ஃபஸ்ட்டு அரசாங்கத்தினுடைய ஒரு இதுன்னு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கவுன்சிலர், வார்டு மெம்பர், இவங்களாக தான் முதல்ல வருவாங்க ஃபஸ்ட் லிஸ்ட்டில். அவங்கள்ட்ட எல்லாம் பகைச்சிக்கிறது, அந்த மாதிரிலாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உண்டாகும். ஜாக்கிரதையாக இருக்கணும். அரசாங்க பகை, சில பேருக்கு நீதிமன்ற பிரச்சனைகளும் வரும், சட்ட ரீதியான பிரச்சனைகள், காவல்துறை பிரச்சனைகள், இந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. கௌரவம் பாதிக்கப்படும், நம்மளுடைய கௌரவத்துக்கு ஒரு அவமானம். என்ன வயசாக இருந்தாலும் இவ்வளோ நாளாக நம்ம ஒரு மான மரியாதையோடு வாழ்ந்திருப்போம், சேர்த்து வச்சுருப்போம், டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் அந்த கௌரவம் அப்படிங்கிறது குறைஞ்சி போய் தலை குனிஞ்சு நிற்கிற அவமானம் அப்படிங்கிறத ஏற்படுத்துவார். கௌரவ பழுது ஏற்படும். அவையலை போஜனம், நேரத்துக்கு சாப்பிட முடியாது, அகால போஜனம், கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றது, அந்தளவு வேலை இருக்கும், ஏதோ ஒரு பணி இருக்கும், ஏதோ ஒரு காரியம் இருக்கும், சாப்பிட முடியாத மாதிரி ஒரு கஷ்டங்கள் அல்லது உடல்நலம் பாதிக்கப்படலாம், அந்த மாதிரிலாம் கொடுப்பார். அவையலை போஜனம் அப்படின்னு போடுறார். சொந்த பந்தங்கள்னால் இடையூறுகள் வர வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பந்து கலகம், பந்துன்னா யார், பந்தங்கள்னால் சொந்த பந்தம், அதான் பந்து அப்படின்னு பேர். அவங்களால் கலகங்கள் ஏற்படுது, தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், நம்மளை பற்றி எல்லாம் சொல்கிறது, அதனால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உண்டாகுது. மனக்கவலை அதிகரிக்கும், தன நஷ்டம் உண்டாகும், பொருளாதார விரயங்கள் ஏற்படும், புத்திர விரோதம், வாரிசுகளால் பிரச்சனை, தாய்மாமனுக்கு ஆகாத காலம். துளாராசிக்காரங்க இருந்தால் அவங்களுடைய தாய்மாமாவுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது ஆகாது, இடையூறுகளை ஏற்படுத்தும், பிரச்சனை, தாய்மாமா கூட சண்டை சச்சரவுகள், அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்படுறது, அந்த மாதிரிலாம் அவருடைய தொழிலில் நஷ்டம். உங்கள் ஜாதகம் அங்கே பேசும் 5ல் ராகு இருக்கும்போது. ஆரோக்கியம், கல்வி பாதிக்கும், குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காரு. பொதுவாக இது ராகு அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு நன்மை தரலை. இருந்தாலும் இதில் ஒரு நன்மை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய பார்வை ராகு மேலே படுது, 9ஆம் பார்வையாக, அதனால் ஓரளவு நன்மை பெறலாம். இதில் 100க்கு 100% தீமை அப்படின்னா ஒரு 80% தீமை, 20% நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ராகு அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை தரலை. சரி, கேது என்ன பண்ணுறார், இவ்வளோ நாளாக 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். இப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார். மிக மிகச் சிறப்பான இடம், நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கும். கேது வாரி வழங்குவார். ராகு என்னென்னலாம் கெடுத்தாரோ கேது அதெல்லாம் கொடுப்பார். எப்போவுமே ஆப்போசிட், எதிரும் புதிருமாக விளங்குவாங்க 2 பேருமே. அப்போ நினைத்த காரியம் நடைபெறும். எந்த காரியம் நினச்சாலும் உடனே டக்குன்னு நடந்துடும், நினைக்கு மாத்திரத்தில் நடக்கும், வரம் கிடைக்கிற மாதிரி, அந்த மாதிரி உடனடியாக காரியம் நடக்கும். தொட்டது துலங்கும், தொட்டது பொன்னாகும். நீங்கள் எதில் கை வச்சாலும் அதில் லாபம்தான். நோய் அகலும், இவ்வளோ நாளாக இருந்த அந்த பிடிகள் அப்படிங்கிறது நம்மளை விட்டு போயிடும், நோய் அகலும். ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும், இருக்கக்கூடிய ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம், இருக்கிற நோய் விலகி பழையபடி ஆயிரும். யாராக இருந்தாலும் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். தொழிலில் முன்னேற்றம், எந்த தொழில் பண்ணியிருந்தாலும் அதில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறத காணலாம், முன்னேற்றம் அவசியம் ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் செய்கிற தொழிலில், உத்தியோகத்தில். அரசாங்கத்தின் மூலம் நன்மை, அங்கே என்ன போட்டிருந்தது, அரசாங்க பகை, ராகு என்ன பண்ணாரோ அதை இங்கே அப்படியே பாருங்கள். அரசாங்கத்தின் மூலம் நன்மை, அரசாங்கத்தின் மூலம் பாராட்டுகள், இதெல்லாம் ஏற்படுது. குழந்தை வாய்ப்பு, இங்கே குழந்தைகளால் பிரச்சனைன்னு போட்டிருந்து இங்கே வாரிசுக்கு வாய்ப்பு கொடுக்குறார். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை வாய்ப்பு ஏற்படும். வெளிநாட்டு பிரயாணங்கள் தித்திக்கும், வெளிநாட்டு போக்குற அமைப்புகளை ஏற்படுத்துகிறார். அந்நிய தேச பிரயாணம் நன்மையை செய்யும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், ஆடை ஆபரணங்கள், வஸ்திரங்கள், போக்கியங்கள், இதெல்லாம் இது பண்ணலாம். அனைவரும் உங்களுக்கு உதவி புரிவார்கள். அரசியலில் ஈடுபடலாம், அரசியலில் வெற்றி காணலாம். குறிப்பாக வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், உலோகத் தொழில், ஈயம், பித்தளை, இரும்பு, தங்கம், ஜுவல்ஸ் அண்ட் ஜெம்ஸ், இந்த மாதிரி தொழிலில் இருக்கக்கூடியவர்கள்,
இவங்கெல்லாம் சாதிக்கலாம். நூல், பருத்தி, பஞ்சு, ஜவுளித்துறை, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இதில் இருக்கிறவங்கெல்லாம் முன்னேறலாம் இந்த கேது பயிற்சியினால். துளாராசி அப்படின்னு எடுத்துட்டால் கேது நன்மையை கொடுக்குறார், ராகு தீமையை செய்கிறார். அப்போ இந்த கேது கொடுக்குற நன்மையும் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணுன்னா சொந்த ஜாதகத்தில் இந்த ரெண்டுமே நல்லது பண்ணால்தான் இதை நம்ம முழுமையாக எடுத்துக்க முடியும். ராகு கேதுக்கள் நம்ப முடியாது, கெட்ட கிரகங்கள். அங்கே நல்லா இல்லைன்னா இங்கே நல்லா இருந்தாலும் கெடுதல் பண்ணிடும், இங்கே நல்லா இல்லை அங்கே நல்லா இருந்தாலும் நல்லது பண்ணும். அப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரே பிராயச்சித்தம், ஒரே பரிகாரம், சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்க்குறது. சொந்த ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தி எப்படி இருக்குது, சனி பயிற்சி ஆகுது இந்த வருஷம், குரு பயிற்சி ஆகுது, இதெல்லாம் என்ன பண்ணுது, எல்லாம் ஒரு பேலன்ஸ் பண்ணணும். இந்த ராகு கேதுவும் என்ன பண்ணுது, இதெல்லாம் பார்த்தால் மட்டும்தான் இந்த 1.5 வருஷத்துக்கு இந்த ராகு கேது நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யுங்கிறத முழுமையாகவே கணிக்க முடியும். இது பொதுவான பலன் நான் சொன்னது. அதுபோக அவரவர்கள் ஜாதகத்தில் வேறுபடுதில்லை. அப்போ இந்த ஒரு முறை அவங்க ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துறோம் இந்த டைம். அதுவும் இப்போது இந்த 4 பயிற்சி நடக்கிறதால அவசியம் பார்த்து தான் ஆகணும். அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த ஸ்க்ராலிங்கில் என்னுடைய நம்பர் வரும் 9865098370. இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டிங்கன்னா இது எதில் என்ன பிரச்சனைங்கிறத நம்ம தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம். அதற்கு என்ன பரிகாரமோ அதை பண்ணிட்டால் அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு இந்த சனி, குரு, ராகு, கேது இந்த 4 பேரும் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நல்லபடியாக நீண்ட ஆயுளோட நிறை செல்வத்தோடு வாழலாம் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.